4th பார்ட்டில் என்ன நடக்கும்னா, அந்த ஆண்ட்டு வெளில போகிறதுக்கு கிளம்பி லக்கேஜ்லாம் காரில் போய் ஏற்றிட்டு இருப்பாங்க சர்வன்ட்ஸ். இந்த ப்ரீக் என்னமோ பெரிய லாயல் இது மாதிரி அங்கேருந்து கடகடா நடந்து வந்து அந்த சர்வன்ட் கிட்ட வைக்க சொல்லும் பெட்டியை கொடுத்து, அவங்களும் வாங்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்டை பார்த்ததும் கம்முன்னு இருந்துடும். லேடி பின் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வருவாங்க, பத்திரமா இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போய் காரில் ஏறிடுவாங்க. இந்த ப்ரீக்கு செம காமெடி பண்ணிட்டு கிடக்கும். அவங்க கிட்ட போயிட்டு, லேடி பின் ரொம்ப தேங்க்யூ, உங்கள் தயவால் தான் இன்னைக்கு நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லும். குட் லக்கும் சொல்லும். ஏன் குட் லக் சொல்கிறாங்கன்னு லேடி பின்னுக்கு புரியாது. உங்களுக்குலாம் நான் வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்வன்ட் கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு கடகடன்னு போய் காரில் ஏறி உட்காந்துக்கும். இதெல்லாம் லேடி பின் ஹாப்பியாக பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவங்கள வழி அனுப்பி வைப்பாங்க. வழி அனுப்பி வச்சுட்டு ஆனினுக்கு டீ கொண்டு போய் கொடுப்பாங்க. ஏன்னா ஆனினை கவனிச்சுக்கிறதுக்காக தானே இங்கே இருக்க மாதிரி ஒரு பிளானு. ஸோ ஆனினுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. அவங்களும் ஃப்ரூட்ஸ் ரப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட வராங்க. என் லைஃப்பில் நீ மட்டும் இருந்தால் போதும், என் வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஆனின்னு சொல்கிறாங்க. அதுக்கு லேடி பின், இதை நீ என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, உன் லைஃப் லாங் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பேக்ரவுண்டில் மழை வருது. அந்த மழையை ஆனின் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே, மழை ரொம்ப அதிகமாக இருக்குது, நீ எப்படி லோட்டஸ் பேலஸ்க்கு போவ அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் போய் தான் ஆகணும், உங்களுக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இடி இடிச்சிடும். அந்த இடி பார்த்து லேடி பின் பயங்கரமாக பயந்துக்கிட்டு ஆனின் மட்டில் படுத்துப்பாங்க. ஆனினும் ஒன்றும் இல்லை பயப்படாத, இன்னமும் நீ இந்த இடிக்கு பயந்துக்கிட்டு தான் இருக்கியான்னு சொல்லிட்டு அவங்களும் லேடி பின் கூட சேர்ந்து அழுவாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு இடினா பயம். ஏன் இடினா பயம்னா, அவங்க அப்பா அம்மா சாகும்போது கூட அந்த இடி இடிக்கும். ஏதோ ஒரு படகு விபத்துலையோ ஏதோ ஒரு விபத்துலையோ தெரியல, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்துருவாங்க. அவங்கள தேடிட்டு இருப்பாங்க அங்கே உள்ள மக்கள்லாம். ஃபைனலாக அவங்க அப்பா அம்மா பாடியும் கிடச்சிரும். அதை போயிட்டு லேடி பின் பார்க்கும்போது அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த இடி இடிக்கும். நமக்குன்னு யாருமே இல்லையே அப்படிங்கிற அந்த பயத்துலையும் அந்த இடி சவுண்டையும் கேட்கும் போது ரொம்பவே பயந்துருவாங்க. அப்போதுலேருந்து இடினாலே அவங்களுக்கு பயமாக இருக்கும். அந்த இன்சிடெண்ட்டை லேடி பின் யோசிச்சு பார்க்குறாங்க. யோசித்து முடித்து கொஞ்சம் நேரம் அழுதுறதுக்கப்புறம் ஆனின் தடவிட்டே இருப்பாங்க, அப்படியே கம்முன்னு இருப்பாங்க. அப்புறம் எழுந்துக்கிட்டு, நான் உங்களுக்காக டின்னர் ப்ரிப்பேர் பண்ணோம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆனின் வீட்டில், இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சும், என்னை பற்றி யோசிக்கிறத நிறுத்து, நான் டின்னர் செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு 2 பேரும் பேசுகிறாங்க. உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா ஹைனஸ்ன்னு சொல்லி லேடி பின் கேட்குறாங்க. உனக்காக சமைக்கிறதுனா எனக்கு தெரியும், இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஃபீல் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இரு, உனக்காக டின்னர் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லேடி பின் கொஞ்ச நேரம் அங்கேயே படுத்து தூங்குறாங்க. அவங்க தூங்குறதையே ஆனின் ஒத்து கவனிக்கிறாங்கன்னு சொல்கிறத விட ரசிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க. இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே லேடி பின் தூக்கத்துலேருந்து எழுந்துடுறாங்க. எழுந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஆனின் கேட்குறாங்க. சாரி ஒரு ஹைனஸ், நான் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இதில் என்ன இருக்குது லேடி பின், எழுந்துட்டல, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீ என்றைக்குமே எனக்கு பேர்டனாக இருந்ததே இல்லை, உன்னை நான் என்றைக்குமே ஒரு பேர்டனாக நினச்சதே இல்லைன்னு சொல்லி ஆனின்னு சொல்கிறாங்க. உனக்காக நான் சமைக்க மாட்டேன்னா, அதான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வா, எனக்கும் உன்னோட குக்கிங் ஸ்கில் தெரியும் அப்படிங்கிறாங்க. கையை நீட்டி கூப்பிட்றாங்க, லெட்ஸ் கோ சாப்பிட்லான்னு. லேடி பின்னும் யோசிக்காமல் கையை கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தா ஆனின் விதவிதமாக சமைச்சு வச்சுருக்காங்க. இவ்வளவும் நீங்கள் செஞ்சதா, என்னால் நம்பவே முடியலையே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க லேடி பின். இதெல்லாம் ரொம்பவே டெலிஷியஸாக இருக்குது, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு குக் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இவ்வளோத்தையும் நான் சாப்பிட்டா எப்படி நான் நடந்து என் ரூமுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி லேடி பின் சொல்கிறாங்க. என்னது, நடந்து போறியா, அதெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது, ரெயின் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நீ எங்கேயுமே நகரக்கூட கூடாது, நீ இங்கேயே தான் இருக்கணும், நான் போன்னு சொல்லும் போது தான் போகணுங்கிறாங்க. அதுக்கு லேடி பின், நான் எப்படி இங்கே தங்க முடியும், இங்கே எங்கே தங்குறது அப்படிங்கிறது, கெஸ்ட் ரூம் இருக்குல்ல, நீ அங்கே தங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. கெஸ்ட் ரூமா, அது நீங்கள் வேறு ஏதாவது கெஸ்ட்டு தங்குறதுக்காக வச்சுருப்பீங்க, அங்கே போய் நான் எப்படி தங்குறது அப்படிங்கிறாங்க. லேடி பின், சொன்னால் கேளு ப்ளீஸ், இங்கே ஒரே ரெயினாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ என் கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமாக இருக்கும், நான் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லி இவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மழை பெய்யறதையும் காட்டுறாங்க, இவங்க இங்கே கேம் விளையாடுறதையும் காட்டுறாங்க.
கேமை பார்க்குறாங்களோ இல்லையா, ஆனின் லேடி பின்னையை ரசித்து பார்க்குறாங்க. நைட் ட்ரெஸ்ஸில் லேடி பின் ரொம்பவே அழகாக இருக்காங்க. அதை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனின். ஹைனஸ், உங்களுக்கு தூக்கம் இல்லையா, நீங்கள் போய் தூங்குங்கன்னு லேடி பின் சொல்கிறா. அதுக்கு ஆனின், நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எப்படி நைட்டு தூக்கம் வரும்? ஒரு ஹோல் நைட்டே எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன், நான் உனக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு கேட்குறாங்க. இதே பதில தான் லேடி பின்னும் சொல்கிறாங்க. ஆனின் லேடி பின் கிட்ட கேட்கும்போது லேடி பின்னும் இதே தான் சொல்கிறாங்க. அந்த நேரம் லேடி பின்னோட கையை பிடிச்சி ஆனின் மடியில் வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு கையை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ லேடி பின் டக்குன்னு எடுக்க வராங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, கையை பார்த்தோன்னே லேடி பின்னுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, அவங்க டென்னிஸ் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிரணோத் இருக்கார் இல்லையா, ஆனினோட ஃப்ரெண்டு, அவர் கையில் கிஸ் பண்ணுவார், அதை நினச்சி பார்ப்பாங்க. அதை தான் அப்போ கேட்கவும் செய்வாங்க. அதுக்கு என்ன ரீசன், அப்போ உங்களுக்குள்ள என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ, அதை சொல்கிறியா, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவங்க கண்ட்ரிலலாம் கையில் தான் கிஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தவங்களுடைய ஹானர் பண்ணுறதுக்கு, ஒருத்தவங்க மேலே உள்ள அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அதை தான் பண்ணுவாங்க. அதை நீ பெருசாக எடுத்துக்காத, அவன் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. உங்ககிட்ட பொய் சொல்லணும், பொய்யெல்லாம் இல்லை, உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஆனின் லேடி பின் கிட்ட சொல்கிறாங்க. என்ன தெரியுதுன்னா, லேடி பின் ஆனின் மேலே ரொம்பவே ஜெலஸாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதை கேட்டு ஆனின் ஸ்மைல் பண்ணுறாங்க. அவன் என்ன லைட்டாக டீஸ் பண்ணான் அவ்வளோதாங்கிறாங்க. இருந்தாலும் லேடி பின்னுக்கு மனசே வர மாட்டேங்குது. கிஸ்ஸுனா கிஸ்ஸு தானே, இதில் என்ன வெல்கம் பண்ணுறதுக்கு விஷ் பண்ணுறதுக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இதுக்குள்ள மீனிங்லாம் தெரியல, இரு நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு கையில் உள்ள அந்த கேமிங் பேடை பிடுங்கி வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டே நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன் இரு அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சி அந்த ஃபிங்கர்ஸ்க்கு மேலே கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லி லேடி பின் கேட்கும்போது, இது நான் உனக்கு கிஸ்ஸில் என்னென்ன இருக்குன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இது ஹேண்ட் கேஸ், இது ஒருத்தவங்களை மரியாதைப்படுத்துகிற விதமாக கிஸ் பண்ணுறது தான் இந்த ஹேண்ட் கேஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி கிட்ட கிஸ் பண்ணாமல் அவங்க மூக்கால் அவங்க கன்னத்தை வருடுறாங்க. இதுக்கு பேர் தான் பட்டர்ஃப்ளை கேஸ். இது கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கள கொஞ்சம் அடல்ட்டாக இருக்கிறவங்க கொஞ்சிறதுக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கிட்ட அவங்க லிப்பில் கிஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல லேடி பின்னுக்கு. அப்படியே ஷாக்கில் முழிச்சிட்ருக்காங்க. நகரவும் முடியல, அங்கே இருக்கவும் முடியல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஷாக்லேயே இருக்காங்க. அங்கே கிஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பேர் லிப் கிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒருத்தவங்க மேலோடைய லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையால் அவங்க கன்னத்தில் லைட்டாக வருடி இன்னும் கொஞ்சம் கிட்ட கிராஸாக உட்காந்துக்கிட்டு அவங்கள நல்லாவே கிஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் ஃப்ரெஞ்சு கிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் அதே ஃப்ரெஞ்ச் கிஸ் அவங்க ட்ரை பண்ணுறாங்க லேடி பின் கிட்ட. லேடி பின்னும் உணர்ச்சி வசப்பட்டு 2 பேரும் மாற்றி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனினா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கிட்ட நெருக்கமாக எடுத்து நல்லா ஃபோர்ஸாகவே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இந்த பாட்டு முடிஞ்சிடுது.